வணக்கம். நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 43 உயிர்கள் பலியாகின. அவர்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையில் நாம் இல்லை. காரணம், மிகுந்த மன வேதனை அளிக்கிறது. அரசு உரிய நிவாரணம் உத்தரவிட்டிருக்கிறார் முதலமைச்சர். அரசு நிவாரணம் கிடைச்சிடும். ஆனால் இது தீர்வா என்றால் இல்லை. கிராமப்புறங்களில் உழைக்கின்ற மக்கள் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால் எதையாவது ஒன்று நாம் உழைச்சிட்டு வந்து உடம்பு அசதிக்கோ அல்லது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நேரத்துக்கோ ஏதாச்சும் அதாவது துக்கம் என்றாலும் குடி, சந்தோஷம் என்றாலும் குடி, இப்படி குடிப்பழத்துக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தினால் அவர்கள் நாம் குடிப்பது சாராயம், இது நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரிந்தே தெரியாமலோ அவர்கள் அதை குடிக்கிறார்கள். இதற்கு மாற்று வழி இல்லையா என்றால் இருக்குது. அரசு தான் இதை உரிய கவனம் எடுத்து அதற்கான தீர்வு செய்யணும். அரசு என்ன செஞ்சிட முடியுன்றீங்களா? அதாவது காலங்காலமாக கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிடணும் ஒவ்வொரு அரசாங்கமும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை ஒழிக்க முடியாது. ஆனால் குறைச்சிருக்காங்க. இன்றைக்கி கடந்த காலங்களில் பார்க்கும்போது இப்போ சாராயம் காய்ச்சறது குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் அரசு 3 விதமாக திட்டமிடலாம். ஒன்று, விஐபிகள் குடிக்கிற மதுவை, அதாவது விஐபி பார், விஐபி கொடுக்குற மது விலை அதிகமாக கொடுக்கலாம். அவங்க ஒரு குவார்ட்டருக்கு 500 ரூபாய்னா கூட சர்வசாதாரணமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா 2ஆம் நிலை நடுத்தர வர்க்கம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போய் குடிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாம். அதாவது வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி. அவர்களுக்கு கொஞ்சம் விலை உயர்வாக கொடுத்தாலும் அவங்களும் வாங்கிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராமப்புறங்களில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு கல்லை கொடுக்கறதுக்கு அரசு மறுபரிசீலனை செய்யணும். கல் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையில் மது கொடுக்கணும். அது எப்படின்னா பாட்டிலாக கொடுக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது. அதில் ஒரு இடத்துல டீ கடை மாதிரி ஒரு பெரிய ஸ்டால் உருவாக்கிட்டோம்னு வச்சுங்களேன். லூஸில் கொடுக்கலாம். 100 ml 50 ml அங்கேயே குடிச்சிட்டு போகணும். அதாவது விலை கம்மியாக எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி கொடுத்தோம்னா இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும். ஏன்னா அரசு தான் எதையுமே செய்ய முடியும். இப்போ பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, காவல்துறை உடந்தை, உள்ளூர் அரசியல்வாதி உடந்தை, உள்ளூரில் இருக்கக்கூடிய அதாவது ரவுடிகள் உடந்தை, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாருமே கூட்டு களவாணிங்க. காவல்துறையும் அரசியல்வாதியும் உள்ளூர் தாதாக்களும் எல்லாம் சேர்ந்து தான் இந்த தவறை செய்கிறாங்க. இதை அரசு எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால இதை அரசு ஒரு குழு அமைக்கிறதும் ஒரு 10 நாள் கடந்து இதை மக்கள் மறந்து போகிறதும் இதெல்லாம் இருக்கக்கூடாது. உடனடியாக அரசு என்ன செய்யணும், நிவாரணம் வழங்கணும். ஏன்னா இதுக்கும் எதிர்கட்சி அரசியல் பண்ணுவாங்க. ஒருத்தர் காசு கொடுன்னுவாங்க, இன்னொருத்தர் எதுக்கு மக்கள் வரி பணத்தை கொண்டு போய் சாராயம் குடித்து சத்தங்களுக்கு கொடுக்குறீங்க, குடிக்கிறதே தப்பு, குடிச்சிட்டு இறந்த குடும்பத்துக்கு எங்கள் வரி பணத்தை கொடுப்பேன்னு பேசுகிறதுக்கும் ஒரு அரசியல் கட்சி இருக்குது. கடந்த காலத்தில் பேசியிருக்காங்க. ஆக இறந்தவர் குடும்பத்துக்கு நிதி கொடுக்கணுமானா கொடுக்கணும். ஏன்னா குடும்பத் தலைவன் இறந்துட்டானா அந்த குடும்பம் நடுத்தரவு வந்துடும். அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும், அந்த குடும்பத்தில் குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு நம்மளுடைய வரிப்பணம் தான். ஆனால் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற இடத்துல அரசு தான் இருக்குது. அரசு கையினால் நிதி கொடுக்கணும். என்னென்ன உதவியெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அரசு கண்டிப்பாக செய்யணும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை இதுக்கு அதிகார வர்க்கமும் அரசியலும் உள்ளூர் தாதாக்களும் துணையோடு தான் இது நடக்குதுன்னு சொல்கிற காரணத்தினால இதை கண்டுபிடிச்சி உண்மைன்னு தெரிஞ்சால் சம்மந்தப்பட்டவங்களுடைய சொத்தை பறிமுதல் செய்து அதிலேருந்து இப்போ பணத்தை அந்த இறந்த குடும்பத்தில் கொடுத்தா சிறப்பு. அது அரசு தான் அதை முடிவெடுக்கணும். இருந்தாலும் இது பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இது இருக்கும். ஏன்னா தப்பு பண்ணுறவன் யார்? சாராயம் காய்ச்சி பணம் சம்பாதிக்கிறான். அதுக்கு உடந்தையாக இருக்கிற அதிகாரி, அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அரசியல்வாதி, அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய உள்ளூர் தாதாக்கள்,
இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் தானேப்பா தப்பு பண்ணீங்க, உங்களுடைய உங்கள் தவறுனால் நடந்த விளைவு தானே இது. அதனால நீங்கள் சம்பாரித்ததை பறிமுதல் செய்கிறோம், நீங்கள் தப்பான வழியில் சம்பாரிச்சிருங்க, அதை பறிமுதல் செய்கிறோம், சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு நாங்கள் பிரித்து கொடுக்குறோன்ற முடிவை அரசு தான் எடுக்கணும். அரசு என்ன செய்ய போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது, ஒரு வாரம் 10 நாள் விட்டு இதுவும் கடந்து போகும், நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். இதை விட ஒரு பெரிய சம்பவம் எதனா நடந்துச்சுன்னா டிவி பத்திரிக்கை எல்லாருடைய கவனமும் அந்த பக்கம் திரும்பிடும். காலங்காலமாக இது சகஜம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உயிர் என்பது முக்கியமானது, மனித உயிர். அதாவது அந்த குடும்ப தலைவன் இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் என்பது நம்முடைய பணிவான வேண்டுகோள். மீண்டும் ஒரு முறை இறந்தவருடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைய திராவிட சேனல் சார்பாக இரங்கலையும் மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் அரசு செய்ய வேண்டும் என்று பணிவான வேண்டுகோளுடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி.